அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. இன்னைக்கு நாம் பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூரம் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது ஆண்டாள் நாச்சியாருக்கு, அம்பாளுக்கு. அனைத்து சைவ வைணவ கோயில்களிலும் அம்பாளுக்கு நடைபெறும் வளைகாப்பு நிகழ்ச்சி தான் ஆடிப்பூரம்னு சொல்கிறோம். இந்த ஆடிப்பூரம் நம்ம இந்த வருடம் 2024 எப்பொழுது வழிபடணும், வீட்டில் வழிபாடு செய்யும் முறை, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாதவங்க வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க. முதல்ல நேரத்தை நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:42 மணிக்கு பூர நட்சத்திரம் வந்துடுதுங்க. அடுத்தது ஆகஸ்ட் 7ஆம் தேதி முழுக்க நமக்கு பூர நட்சத்திரம் இருக்குது. வழிபாடு செய்ய உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி காலை 9:15 காலை 10:15 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க. ஒரு நல்ல நேரமும் இருக்குங்க. காலை 10:45 காலை 11:45 வரைக்கும். இந்த 2 நல்ல நேரத்தை பயன்படுத்தி ஒரு எளிமையான வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள், அம்பிகை திருவுருவ படத்தை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் திலகம் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் அம்பாளுக்கு உங்களால் எவ்வளவு வளையல் சாத்த முடியுமோ வளையல் மாலையாக கட்டி அம்பாளுக்கு மாலை அணிவிச்சிருங்க. ஒரு மணப்பலகையில் அம்பாளோட திருவுருவ படத்தை வச்சு நீங்கள் அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக உங்களால் என்ன முடியுமோ இனிப்பு பொருட்கள் செஞ்சு வைக்கலாம். எதுவுமே செய்ய இயலாது அப்படின்னு நினைக்கிறவங்க காய்ச்சின ஒரு டம்ளர் பால் வச்சு வெத்தலை, பாக்கு, பூ வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அம்பாளுடைய ஸ்தோத்திரங்கள் இல்லைன்னா அம்பாளுக்கு 108 போற்றிகள் உங்களோட மனசில் சொன்ன பிறகு அம்பாளுடைய கன்னத்தில் நலுங்கு வைங்க, மஞ்சள் குங்குமம். அதே போல் அம்பாளின் பாதத்திற்கும் நலுங்கு வைங்க. நலுங்கு வச்சதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஆரத்தி காமிங்க. ஆரத்தி காமிச்ச பிறகு தீபதூப ஆராதனைகள் காமிச்சிட்டு அம்பாளுடைய பழைய இடத்துலையே அந்த படத்தை நீங்கள் மாட்டி வச்சிடலாம். மாட்டி வச்சுட்டு நீங்கள் எந்த மணப்பலகையில் அம்பாளை உட்கார வச்சிங்களோ அந்த மணப்பலகையை உங்கள் வீட்டினுடைய நடு ஹால் இல்லைன்னா உங்கள் வீட்டில் எந்த இடத்துல நிறைய இடவசதி இருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டு, எந்த பெண்ணுக்கு குழந்தை வரம் வேண்டும், எந்த பெண்ணுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகணும், எந்த ஆணுக்கு சீக்கிரம் திருமணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களோ அந்த நபரை அந்த மணப்பலகையில் உட்கார வச்சுருங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் அம்பாளுக்கு எப்படி நம்ம நலுங்கு வச்சோமோ அதே போல் அந்த நபருக்கும் நம்ம நலுங்கு வைக்கணும். நலுங்கு வச்சு பெண்ணுக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு கை நிறைய வீட்டில் உள்ள பெரியவங்க வளையல் போடலாம். வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை, நாங்கள் கணவன் மனைவி மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கணவன் கையால் அந்த பெண் வளையல் அணிஞ்சிக்கலாம். அதே போல் கணவன் கையால் நலுங்கும் வச்சுக்கலாம். கணவனும் இல்லைங்க, வெளியூருக்கு போயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறவங்க தங்களுக்கு தாங்களே செஞ்சுக்கலாங்க. செஞ்சதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு ஆரத்தி எடுத்து நீங்கள் பெரியவங்க இருக்கீங்க அப்படின்னா தேங்காய், பழம் மூட்டை கட்டி வயிற்றுல முந்தானையில் மூட்டை கட்டி விட்டுருங்க. அந்த பெண் திரும்ப எழுந்துச்சு அம்பாளோடைய முகத்தை பார்த்து மனமுருகி உள்ளமுருகி, எனக்கு சீக்கிரம் குழந்தை வரம் தா, எனக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு வீட்டில் வழிபாடு செஞ்சுருங்க. வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் நெய்வேத்தியங்கள்லாம் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டது பிறகு உபவாசம் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது ரொம்பவும் நல்லது. உபவாசம் இருக்க முடியாது, நாங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கோம் அப்படிங்கிறவங்க ரொம்ப எளிமையான உணவுகளை எடுத்துக்கோங்க. இது காலை நேர வழிபாடு. மாலையில் வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றிய பிறகு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்கள், எந்த கோவிலாக இருந்தாலும் எந்த கோவில் அம்பாள் இருக்காலோ நிச்சயமாக அம்பாளுக்கு வளைகாப்பு ஊஞ்சல் உற்சவம் நடத்துவாங்க. முன்னாடி நாளே அர்ச்சகர்கிட்ட கேட்டுக்கோங்க, எந்த நேரத்தில் அம்பாளுக்கு வளைகாப்பு நடைபெறும், எந்த நேரத்தில் உற்சவம் நடைபெறும் அப்படின்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு நீங்களும் முடிந்த அளவுக்கு 1 டசனோ 2 டசனோ வளையல் வாங்கி அம்பாளுக்கு கொடுங்க. அம்பாளுக்கு வளைகாப்பு நடத்தும் பொழுது உங்கள் வளையலை அம்பாளுக்கு போடுவாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அர்ச்சகர் பாதி எடுத்துகிட்டு உங்களுக்கு மீண்டும் அந்த வளையலை பாதி கொடுப்பாரு. அதை நீங்கள் உங்கள் கையில் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த இடத்துல எவ்வளோ பேர் வராங்களோ அவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வளையல் வாங்கி கொடுங்க. இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தும் போது போல் உங்களுக்கும் அடுத்த வருடம் வளைகாப்பு நடைபெறும் அப்படிங்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க.
அதே போல் அன்றைய தினம் ஏதேனும் 2 பேருக்கு அன்னதானம் வாங்கி கொடுப்பதனால அவர்கள் உள்ளம் குளிர்வது போல உங்களின் உள்ளமும் குளிர்ந்து அடுத்த வருடம் இதே நன்னாளில் உங்கள் வீட்டிலும் குழந்தை சத்தம் கேட்கும், திருமண சத்தம் கேட்கும். அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். எங்கள் வீட்டில் குழந்தை இருக்குங்க, திருமணம்லாம் ஆயிடுச்சு, எப்படி இந்த ஆடி பூரத்தை நாங்கள் கொண்டாடுவது அப்படின்னு கேட்குறவங்க, நீங்களும் அம்பாளுக்கு வளையல் சாற்றி தீர்க்க சுமங்கலியாக நான் இருக்கணும், எங்கள் வீட்டில் என்றும் செல்வ நிகழ்ச்சிகள் நடைபெறணும், செல்வம் சேரணும், சகல நன்மைகளும் சேரணும் அப்படின்னு நீங்களும் அம்பாளை இதே போல் பிரார்த்தனை செய்யலாம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.